ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், கல்கட்டா பேட்டர்ன் கடா பேங்கிள், சிங்கிள் கடா பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த விலாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சூப்பரான மாடல், எக்கச்சக்கமான டிசைன்ஸ், வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் நேமும் எங்கேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னுட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க, சரிங்களா? நான் மேலேயே வெயிட்டு வேஸ்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 3 பவுன்லேருந்து சிங்கிள் கடா பேங்கிள் ஸ்டார்ட்டுங்க. 15 பவுன் வரைக்கும் இருக்குங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குகிற மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது. பாருங்கள், இது 97 கிராம்ஸ் இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்னுங்க. இது கையில் போட்டால் ஃபுல் ஃபில் ஆகும். ஒரு சிங்கிள் கடா பேங்கிள் கை ஃபுல்லாக கோல்டில் வளையல் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அங்கங்கே ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வருங்க. மேலே ஒரு ஸ்க்ரூ வருது, கீழே ஒரு லாங் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரான பேட்டர்ன், நல்லா இருக்குது. கையில் போட்டால் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நார்த் இண்டியன்ஸு, முஸ்லீம்ஸ் சிஸ்டர்ஸு யூஸ் பண்ணுவாங்க நிறையான்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், 102 கிராம்ஸ் இருக்குங்க. அந்த பேட்டர்ன் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே லாங் ஸ்க்ரூங்க. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போடுற மாதிரி செமையாக இருந்துச்சு. அங்கங்கே ப்ளைன், ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் வர மாதிரி ப்ளைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், 5 பவுன் தான் இருக்குது. இதில் வந்து எனாமில் ரோடியம் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எனாமில் ப்ளஸ் ரோடியம் பாலிஷ் மாதிரி ஷைனிங் வருது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது 5 பவுன் இருக்குது. இது ப்ளைனாக இருக்குது. ஒரு விவி ஷேப் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைப் பேட்டர்ன் தான் இது. அடுத்த பேங்கிளுங்க, கடா பேங்கிள் 47 கிராம்ஸ், 6 பவுன் கிட்ட இருக்குங்க. ப்ராடான பேங்கிளுங்க. அடுத்தது இதுவுமே 47 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. ஜன்னல் டைப்பில் இருக்குது. இதில் ஸ்க்ரூ வச்சு பண்ணியிருக்காங்கங்க. சைடு மட்டும் கொஞ்சோண்டு தான் தெரியுது. ஸ்க்ரூ வச்ச மாதிரியே இல்லை, நல்லா இருக்குது இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நான் காட்டினது ப்ராடாக 102 கிராம்ஸில் காட்டினேன் இல்லைங்க. சேம் பேட்டர்ன் தான் இதுவுமே. ஆனால் 5 பவுனில் இருக்குது. 40 கிராமில் இருக்குது. ப்ளைனுங்க. நம்மக்கிட்ட ஏதாவது பாம்பே டைப் பேங்கிள்ஸ் இருந்துட்டு இந்த மாதிரி கடா பேங்கிள்ஸ்க்கு அந்த சைடு இந்த சைடு போட்டால் வேறு லுக்கு இருக்குங்க. கை ஃபுல் ஃபில் ஆகும், அழகாக இருக்கும். இந்த கடா பேங்கிள்ஸ் எல்லாமே ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்கும். நம்ம எப்போத்துலேருந்தோ பார்க்குறோன்னு, ஆனாலும் இது எப்போ கூட ட்ரெண்டு தாங்க. அழகாக இருக்கும். நம்மளுக்கு வேஸ்டேஜ் கூட கம்மியாகவே வரும். ப்ளஸ் அதோட ஸ்டோனு எனாமில் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சாலிட்டான பீஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்னு. 5 பவுன் இருக்குங்க. 5.25 பவுன் கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்கு இல்லைங்க, நான் லலிதா ஜுவல்லர்ஸில் வாங்கியிருக்கேன். 3 சவரம்ல போல் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அடுத்தது இது ஒரு 5 பவுனு. இதுக்கு கீழே சலங்கு மாதிரி செயின் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். ப்ளைன் செயின்ஸ் மாதிரி இருக்குது. அடுத்தது இது ஒரு மேங்கோ லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடுக்கு. இதுவுமே சூப்பரான மாடல். இதில் எனாமில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைப் தான். ஜன்னல் மாதிரி வருது. ஃபுல்லாக எனாமில் போட்டு பீகாக் ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கலராக சூப்பராக இருக்குது. அடுத்தது இதையும் ஒரு ப்ளைன் மாடலில் கொடுத்துருக்காங்க. வி ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு மா இலை மாதிரி மேங்கோ லீஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. சூப்பராக நம்ம கையில் போட்டால் கூட அழகாக இருக்கும் என்னங்க. இதில் ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி பிங்க் அண்டு க்ரீன் எனாமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துட்டு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது. வி ஷேப் ஜன்னல் மாதிரி வருது. அடுத்தது இது ஒரு 5 பவுனில் இருக்குது. எஸ் டைப் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே 3 பட்டன்ஸ் வர மாதிரி இது எனாமில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. 5 பவுன். இது மாதிரி ரோடியம் பாலிஷு வச்ச மாதிரி நம்மளுக்கு டர்க்கி பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி பேட்டர்னில் கூட இது மாதிரி கூட இருக்குங்க. லைட் வெயிட் மாதிரி தெரியுது இல்லைங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 பவுன்லேருந்து 6 பவுனுக்குள்ளே இருக்குங்க. இது மாதிரி 2 ஹூக்கு வரும், செயின் மாதிரி. அப்படியே கையோடு போட்டு நம்ம ஹேண்ட் எவ்வளோ லென்த் இருக்குது அதுக்கு அந்த ஹூக் வந்து பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்க, அதில் மாட்டிடலாம். நல்லா இருக்குது இந்த மாதிரி மாடல்ஸுமே. ஒரு சிஸ்டர் வாங்கினிருந்தாங்க, முஸ்லீம் சிஸ்டரு. கை ஃபுல்லாக இருக்குது. வாங்கிட்டாங்களே இல்லையே தெரியல, போட்டுட்டு இருந்தாங்க கையில் வாங்கணுன்னுட்டு. சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி பேட்டர்ன் டர்க்கி பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்குது. 3 பவுன்லேருந்தே இருக்குங்க. இதுவுமே 3.5 பவுன், 3.25, 4 பவுன் அப்படி
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஜன்னல் மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படியே நெட்டு கிளாத் போட்ட மாதிரி இருக்கும். இது கைக்கு நம்ம அப்படியே ஃபுல்லாக இருக்கும். சைடெல்லாம் க்ராஸ் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்னு. இது வந்து ரவுண்டாக கொடுத்துட்டு சைடில் வந்து ஒரு பெண்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பி மாதிரி இருக்குங்க, கெட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு என்னவோ லேசாக இருக்கும்னு நினைக்கிறோம்ல, ஆனால் கெட்டியாக இருக்குங்க, சாலிட்டாக இருக்குது. இதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி மேலே 2 அடுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டால் கூட கையில் ஃபுல்லாக காற்று போயிட்டே இருக்கும், ஜில்லுன்னு. நல்லா இருக்கும். இது மாதிரி ஃபேன்சியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின கல்கட்டா பேட்டர்ன் எல்லாம் நம்ம மாதிரி 30+ அவங்க போடனா, இது மாதிரி வந்து 20+ அவங்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு வெட்டிங் பீஸ் பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. 62 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. ரவுண்டு பேட்டர்ன் கொடுத்து ஸ்க்ரூ டைப் தான். அதில் 5 லேயருக்கு கீழே ஜும்கா வர மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க நார்த் இண்டியன்ஸு. அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. ஆனால் சாலிட்டாக இருக்குங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஜும்கா கூட பாருங்கள் எவ்வளோ சாலிட்டாக இருக்குது. கையில் போட்டால் கீழே தொங்கிட்டே இருக்கும். அழகான பீஸ் இல்லை, சூப்பராக இருக்குது. 8 லேயர் என்னவோ வருது. 1 2 3 4 5 6 7 8 மேலே ஒன்று இருக்குது. அதே பேட்டர்னில் இது வந்து 4.25 பவுனில் கொடுத்துருக்காங்கங்க. அதே ரவுண்டு பேட்டர்ன் தான். கீழே வந்து அவ்வளோ ஜும்கா மாதிரி மாடல் இல்லை. அந்த சைடு இந்த சைடு ஒரு செயின் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு ப்ராடான கல்கட்டா பேட்டர்ன் தாங்க. 63 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. எனாமில் பாலிஷ் வருது. ரோடியம் பாலிஷ் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்க்ரூ தான் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே அப்படியே திருப்பின மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். ஒரு கை ஃபுல்லாக போட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்க. 62 கிராம்னா கிட்ட 7 பவுன் 8 பவுன் கிட்ட வரும். இது 57 கிராமுங்க. இதுவுமே எனாமல் பாலிஷு. லென்த் கொஞ்சம் கம்மியாகிடுது. சூப்பராக இருக்குது. மேங்கோ லீஃப் மாதிரி எனாமல் பாலிஷ் வருது பாருங்கள். பிங்க் அண்ட் க்ரீன் கலர் எனாமல் வருது. அடுத்தது இது மாதிரி பிராஸ்லைட் மாதிரி கூட இருக்குங்க. ரோடியம் பாலிஷ் மாதிரி லைட்டாக ஷேடு வருது. இது 1.5 பவுனில் இருந்து இருக்குங்க. இது மாதிரி டர்க்கி பேட்டர்னு. இப்போ காட்டினேன், அது கொஞ்சம் ப்ராடாக காட்டியிருந்தேன். இது வந்து லைட்டாக கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி லைட் வெயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 பவுன் வரைக்கும் இருக்குங்க. இதில் பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம கூட போட்டிக்கலாம். அப்படியே ஸ்டிஃபாக ஒரு பிராஸ்லைட் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து அந்த செயினுக்கு வந்து ஹூக்கு வச்சிடலாம். சைஜுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். அது மாதிரி பேட்டர்னு. இதில் ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஹார்ட் சிம்பிள் வர மாதிரி பாருங்கள். எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கூட கடா பிராஸ்லைட் போடலாம், கடா பேங்கிள்ஸ் போடலாம். இது பிராஸ்லைட்டாக பேங்கிள்னு தெரியல. அடுத்தது இது பாருங்கள். மேட் ஃபினிஷிங் மாதிரி ஃப்ளவர் கொடுத்துட்டாங்க மேலே. கீழே வந்து அந்த ஜன்னல் டைப் மாதிரி ஃப்ரீயாக ஒரு மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ப்ராடான பேங்கில் சூப்பராக இருக்குது பாருங்கள். 4 பவுன் கிட்ட இருந்துச்சு. இதில் ஒன்று ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது. கைக்கு போட்டால் நல்லா இருக்குங்க. ஆனாலும் நம்ம வாங்க மாட்டோம், அவ்வளோதான். இது மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க. சூப்பராக இருக்குது. பேக் சைடு ஃபினிஷிங் பாருங்கள். எங்கே நம்மளுக்கு குத்துமா நினைக்க வேண்டாம், சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ க்ளியராக கொடுத்துருக்காங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுமென்னா வாங்கிக்கோங்க. நகை 60 ருபீஸ் லெஸ் பண்ணிட்டு தான் எங்கள் கோல்டுக்கு 1 கிராம்லேருந்து மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மி பண்ணிவிட்டு போடுறாங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம விலாக்ஸ் பிடிச்சிருந்தா, இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமும் ஊர் என்னன்னு சொல்லுங்கள். பை, டேக் கேர்.